வணக்கம் மக்களே! இன்னைக்கு நாம வேளாங்கண்ணிக்கு தாங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஒரு 14, 15 வருஷத்துக்கு அப்புறம் செகண்ட் டைம் ஃபேமிலி ட்ரிப்பா வேளாங்கண்ணிக்கு போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. தஞ்சாவூர் அம்மாபேட்டையிலேருந்து 2 ஹவர்ஸ் டிராவல் பண்ணி வேளாங்கண்ணி வந்து ரீச் ஆயிட்டோம். ஃபர்ஸ்ட் பழைய வேளாங்கண்ணி அப்படின்னு அழைக்கப்படுற மாதாக்குளம் போகலாம்னு நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. மாதாக்குளம் போற வழியில தாங்க வேளாங்கண்ணியில வேண்டுதல் வச்சு மணல்ல முட்டிப்பட்டு நடந்து வருவாங்கல்ல அந்த இடம் இருக்கு. இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் இருக்குங்க. நெறைய மக்கள் இங்க பிரார்த்தனை வச்சு வேண்டுதல நிறைவேத்திட்டு இருந்தாங்க. இங்க இருந்து நம்ம ஆலயத்த பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா, அவ்ளோ சூப்பரா இருந்துச்சுங்க. ஆலயத்துக்குள்ள அன்னை மரியா அவர்கள் குழந்தை இயேசுவுடன் பால்கார சிறுவன் ஒருவனுக்கு காட்சியளிக்கின்ற தோற்றத்தை நம்ம பார்க்கலாங்க. இப்போ நாம இருக்கிற மாதா குலத்துக்கு நம்ம ஆச்சரியப்படக்கூடிய வகையிலான ஒரு மிகப்பெரிய வரலாறும் இருக்குங்க. ஆலயத்துல நம்ம ப்ரே பண்ணும்போது அவ்ளோ பிளஸ்டா இருந்துச்சுங்க. ஆலயத்துக்கு வெளியே அன்னை மரியா அவர்களோட திருவுருவ சிலையும் வச்சிருக்காங்க. நம்ம அங்க ப்ரே பண்ணிட்டு பக்கத்திலேயே கேண்டில்ஸ் ஏத்துறதுக்கான இடமும் இருக்குங்க. கேண்டில்ஸ் வாங்கிட்டு வந்து இங்க ஏத்தி வச்சிடலாங்க. இதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா மாதா தீர்த்தமும் குடுப்பாங்க. மாதா தீர்த்தம் ஃப்ரீ தான். வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா பக்கத்துல 20 டிப்ஸ் குடுத்துட்டு பாட்டில் வாங்கிட்டு அதுல ஹோலி வாட்டர் எடுத்துட்டு வீட்டுக்கு போகலாங்க. மாதா குளம்ல நடந்த அதிசயத்த பத்தி நான் அடுத்த வீடியோல உங்ககிட்ட சொல்றேன்.